பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்குமே திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அன்றைய தினம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க, திருமணம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி இருக்கிறவங்க, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், பங்குனி உத்திரத்தன்னைக்கு முழுக்க விரதமா இருந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். இல்லை டேப்லெட்ஸ் மெடிசன் சாப்பிட்றவங்களா இருந்தால் பால் பழம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு அன்னைக்கு முழுக்க விரதமாக இருந்து சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வீட்டில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்கள் கையால் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கிட்டு அன்றைய நாள் விரதத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தடைப்பட்ட கல்யாணமுமே நடக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நம்ம விரும்பின வாழ்க்கை துணையை அமையணும் அப்படின்றதுக்காக பல பிரச்சனையை சந்திச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்கவங்க கூட பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதமாக இருந்து சாமி கும்பிட்டு வழிபட்டு வந்தோம்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும். தேனும் தினைமாவும் பால் பழம் கற்கண்டு இல்லை உங்களால் முடியும்னா இதே போல் படையல் போட்டு கூட வழிபடலாம். பாய்.